குரோம்பேட்டை ராதநகர் சுரங்கப்பாதை மீண்டும் போராட்டம். குரோம்பேட்டை ராதநகர் சுரங்கப்பாதையை விரைவில் திறந்து அரசு ஒப்புக்கொண்டபடி வசதிகளை ஏற்படுத்த கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குரோம்பேட்டையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களின் பல்வேறு அடிப்படை வசதிகள் முழுமை பெறாமலே உள்ளது. இவைகளில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி வலியுறுத்தி குடியிருப்போர் சங்கங்களின் இணைப்பு மையம் சார்பில் மாநகராட்சி அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், அரசு உயரதிகாரிகள் மற்றும் முதலமைச்சருக்கு பலமுறை நேரிலும் பதிவு தபால் மூலமாக வேண்டுகோள் கடிதங்கள் கொடுத்தனர். ஆனால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததால் இணைப்பு மைய செயற்குழு பொதுக்குழுவின் முடிவின்படி பல நேரடி கவன ஈர்ப்பு நடவடிக்கைகளை எடுத்தனர். ராதநகர் சுரங்கப்பாதை அருகில் கவன ஈர்ப்பு கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு நலச்சங்கங்களை சார்ந்த 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கை முழக்கங்களை எழுப்பினர். கோரிக்கையில் வருமாறு: 1. ராதநகர் சுரங்கப்பாதையிலிருந்து ரயில் மேடைக்கு பொதுமக்கள் செல்வதற்கு மற்ற சுரங்கப்பாதைகளில் உள்ளது போல் திட்டத்தில் உள்ளபடி படிக்கட்டுகள் அமைக்க வேண்டும் என்றும், சுரங்கப்பாதையின் கிழக்கு பகுதியிலிருந்து ஸ்டேஷன் சாலை நடை மேம்பாலம் வரை ஒத்துக்கொள்ளப்பட்டபடி அணுகு சாலை எஸ்கலேட்டர் அமைக்க வேண்டும் என்றும், சுமார் 3 லட்சம் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க 2014ஆம் ஆண்டு திட்ட அறிக்கையின்படி வைஷ்ணவா கல்லூரி ரயில்வே கேட்டிலிருந்து அரசு பேருந்து சென்று வரும் வகையில் இருவழி சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்றும், அசினாபுரம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும், அசினாபுரம் பகுதி மக்கள் சந்திக்கும் மின்வெட்டு, குறைந்த மின்னழுத்தம் போன்ற பிரச்சினைகளில் இருந்து பாதுகாக்க அறிவிக்கப்பட்ட துணை மின் நிலையம் வேண்டும் என்றும், சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகள், நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும், அனைத்து சாலைகளிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும், அனைத்து மழைநீர் கால்வாய்களிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் மேற்கண்ட தகவலை இணைப்பு மைய செயலாளர் முருகையன் தெரிவித்தார். நியாயமான கோரிக்கைகளுக்கு துணை நிற்க வேண்டிய நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் முதல் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் பெருமக்கள், உயர் அதிகாரிகள் போன்ற அனைத்து மட்டத்திலும் நாம் முயற்சிகள் மேற்கொண்டோம். எந்த நடவடிக்கையும் ஏற்கப்படவில்லை என்ற காரணத்தினாலே இந்த ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம். இந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டதற்கு நம்மோடு துணை நிற்க வேண்டியவர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலையில் உள்ளவர்களும் தான் காரணமே தவிர உரிய நாம் அல்ல. ஆகவே இந்த கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை நாம் இன்று நடத்துகின்றோம். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, இணைப்பு மையம் வாழ்கவே, இணைப்பு மையம் வாழ்கவே, இணைப்பு மையம் வாழ்கவே, இணைப்பு மையம் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, நலச்சங்கங்கள் வாழ்கவே, நலச்சங்கங்கள் வாழ்கவே, நலச்சங்கங்கள் வாழ்கவே, நலச்சங்கங்கள் வாழ்கவே, இணைப்பு மைய ஒற்றுமை, 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 ஓங்குக ஓங்குக, இணைப்பு மைய ஒற்றுமை, ஓங்குக ஓங்குக, நலச்சங்கங்களின் ஒற்றுமை, ஓங்குக ஓங்குக, நலச்சங்கங்களின் ஒற்றுமை, ஓங்குக ஓங்குக, மத்திய அரசு ரயில்வே துறையே, மத்திய அரசு ரயில்வே துறையே, மத்திய அரசு ரயில்வே துறையே, மத்திய அரசு ரயில்வே துறையே, ராதாநகர் சுரங்கப்பாதையில், ராதாநகர் சுரங்கப்பாதையில், ராதாநகர் சுரங்கப்பாதையில், ராதாநகர் சுரங்கப்பாதையில் சுரங்கப்பாதையில் நடைமுறைக்கு பொதுமக்கள் செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைப்பதற்கு நடவடிக்கை மத்திய அரசு ரயில்வே துறையே, மத்திய அரசு ரயில்வே துறையே, தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலை துறையே, தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலை துறையே, 2014 திட்டப்படி, 2014 திட்டப்படி
வைஷ்ணவ ரயில்வே கேட்டில் அரசு பேருந்து சென்று வரும் வகையில் சுரங்கப்பாதை அமைப்பதற்கு மத்திய அரசு ரயில்வே துறையை தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலை துறையை 3 லட்சம் மக்களையும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வைஷ்ணவ கல்லூரி ரயில்வே கேட்டில் அரசு பேருந்து சென்று வரும் வகையில் சுரங்கப்பாதை அமைப்பதற்கு நடவடிக்கை தமிழக அரசு நெடுஞ்சாலை துறையை ஆர்பி ரோடு ஆக்கும் பொருட்களை அகற்றுவதற்கு நடவடிக்கை பல உயிர்களை இழந்த பின்னும் ஆக்குகளை அகற்றுவதற்கு ஏன் தயக்கமே பொதுமக்களின் உயிர் இழப்பு நெடுஞ்சாலை நிர்வாகத்திற்கு சாதாரணமா பதில் சொல் தமிழ்நாடு அரசு தாம்பரம் மாநகராட்சி அஸ்தாபுரம் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் செய்வதற்கு பல ஆயிரம் பொது மக்கள் பயன்படுத்தும் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் செய்வதற்கு தயக்கம் ஏன் தாமதமே தமிழ்நாடு அரசு தாம்பரம் மாநகராட்சி நடவடிக்கை தமிழ்நாடு அரசு மிக அறியமே பகுதி மக்களை பிரச்சனைகளில் பாதுகாக்க அறிவிக்கப்பட்ட துணை நிலையத்தை அமைப்பதற்கு நடவடிக்கை தாம்பரம் மாநகராட்சி பொதுமக்களுக்கு இடையூறாக சுற்றி தெரியும் கால்நடைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை தமிழ்நாடு அரசை நெடுஞ்சாலை துறையை தாம்பரம் மாநகராட்சி
அகற்றுவதற்கு நடவடிக்கை சாலைகளை முறையாக போட முறையாக பராமரிக்க நடவடிக்கை தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகமே மழை நீர் கால்வாய்களை முறையாக பராமரிக்க மழைநீர் கால்வாய்கள் அமைப்பதற்கு நடவடிக்கை தாம்பரம் மாநகராட்சி நடவடிக்கை பொதுமக்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற குறிப்பிட்ட இடைவெளியில் கலந்துரையாடல் கூட்டங்களை விவாதித்து கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை தாம்பரம் மாநகராட்சி நடவடிக்கை வாழ்கவே எனக்கு மையம் வாழ்கவே சங்கங்கள் வாழ்கவே ஃபெடரேஷன் தான் நாங்கள் 61 சங்கங்கள் இணைஞ்சது ஒரு ஃபெடரேஷன் கிட்டத்தட்ட 86லேருந்து நாங்கள் இருக்கோம். பொதுமக்களுக்கு கோரிக்கை உங்களுக்கு சேர்த்து தான் சாலையெல்லாம் பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாரும் சேர்த்து தான் சொல்லுங்கள் சார். நீங்கள் பண்ணுறது இல்லை போராட்டத்துக்கு இது மாதிரி கோரிக்கை இனிமே நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம். நாங்கள் ஃபெடரேஷன் எல்லாம் எது மண்டலம் 2 மண்டலம் 2 61 இந்த நிலைக்கு நம்மளை தள்ளியது இந்த நிர்வாகங்கள் தான். சாலைகள் ஆக்கிரமிப்பில் அகற்றப்படுறதுல பல உயிர்கள் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கிறாங்க. எந்த நடவடிக்கையும் இல்லை. பல 10 வருஷங்களா நம்ம பல்வேறு மட்டத்திலும் நம்ம கோரிக்கையில சொல்லி எந்த நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால இந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம். இப்போது சிட்லப்பாக்கத்தின் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் திரு விஸ்வநாத் அவர்கள் நம்ம கோரிக்கை ஒரு வலியுறுத்தி பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியினுடைய மேம்பாலமே இல்லாத நிலைமை, அதுவும் மக்கள் கிழக்கிலிருந்து மேற்குக்கும் மேற்கிலிருந்து கிழக்குக்கும் போகிறதுக்கான ஒரு ஏற்பாடு முறைகளே கிடையாது. ஒரு போக்குவரத்து வசதியும் கிடையாது. இருந்த பஸ்ஸும் போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. ஆனால் தொடர்ந்து இது சம்பந்தமாக இடைவிடாமல் இன்றைக்கு நல சங்கங்கள் பல்வேறு இயக்கங்களையும் போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவாக சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு.
ஆனால் என்ன நடக்க வேண்டுமோ, எதை கோரியிருக்கிறார்களோ அந்த கோரியதை நடைபெறவில்லை என்பதுதான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. வருகிற தேர்தல் வரப்போது இந்த தேர்தலில் இது ஒரு பிரச்சனையாக ஆக்கப்பட வேண்டும். இங்கிருந்து ரயில்வே ட்ராக் வழி கோயம்பேட்டைக்கு எப்படி போக முடியும்? அதே மாதிரி இந்த பகுதியும் அந்த பகுதியும் இணைப்பதற்கான ஏற்பாடுகள் இல்லை. நீங்கள் வைஷ்ணவா காலேஜ் அங்கே ஒரு கேட் இருக்கு. வைஷ்ணவா கேட்லேருந்து அந்த மக்கள் அங்கேருந்து இங்கேருந்து கிளம்பி வரணும்னா அந்த கேட்டு திறக்கிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும்? அப்போ கேட்டுடைய பர்பஸே சர்வ் ஆகலையே. அதனால தான் மேம்பாலம் போடுங்கன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ராதா நகரில் கூட இன்றைக்கி இது ஒரு அடிப்பாலம் போட்டிருக்காங்க. ஆனால் மழை காலத்தில் இந்த இடத்த நீங்கள் பயன்படுத்தவே முடியாது. இதில் தண்ணி தான் நிற்கும். அதனால தான் அன்றைக்கும் சொன்னோம், மேம்பாலம் போடுங்க, இந்த மாதிரி தரைப்பாலம் போடாதீங்கன்னு. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த பிரச்சனை நீடித்து கொண்டே போகுது. உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும். சாலைகளெல்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருக்குது. நாம் போய் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னா இது தடங்களாக இருக்குது என்று போலீஸ் துறை சொல்கிறார்கள். ஆனால் இதே போன்ற பல தடங்கல்கள் இன்றைக்கி ஆக்கிரமிப்பால் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை? இது என்ன பண்ண போகிறாங்க? காவல்துறை அவங்க கடமையை செய்கிறாங்க. அவங்க நம்ம பாதுகாக்கணும், இதெல்லாம் மக்களை பாதுகாக்கணும். ஆனால் பிரச்சனைகள் என்ன இருக்கிறது? நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்று சொன்னால் நம் மக்களுடைய பிரச்சனைக்காக, வேறு ஏதோ இதுக்காக இல்லை, தனிப்பட்ட விருப்பத்துக்காக இல்லை. இன்றைக்கி நேஷ்னல் ஹைவே பக்கத்தில் இடமே இல்லாமல் சுருங்கி இருக்கிறோம். இங்கே பாருங்கள், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தள்ளி இருக்குது. அதை கொஞ்சம் உள்ளே தள்ளி போட்டாங்கன்னா இந்த இடத்த பண்ணி அந்த ரோடு இடத்தையும் வைடன் பண்ணிருக்கலாம். ஆனால் நடக்கலை. அங்கே பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ காலேஜில் மேம்பாலம் வந்தால் பெட்டராக இருக்கும். இன்னும் பல திட்டங்கள் இருக்குது. மெட்ரோ வரப்போகுது. மெட்ரோ வந்தால் மெட்ரோ எந்த இடத்துல அந்த வண்டிகள் நிறுத்துவாங்க? என்ன ஏற்பாடுகள் இருக்குது? என்னென்ன செய்ய போகிறாங்க? இதுக்கு மேலே ஒரு ரோடு வரப்போகுது. அந்த ரோடு எங்கே போகுது? அதனால தான் சொல்லுவேன், இந்த திட்டங்கள்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் இப்போவே திட்டமிடுங்க. பேசுங்க, நலசங்கங்களோட பேசி அந்த திட்டங்கள்லாம் உட்படுத்தி என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். அதே மாதிரி பாதாள சாக்கடை திருவிக்கா நகரில் ஒரு பம்பிங் ஸ்டேஷனே இல்லாமல் அந்த இடத்துல பாதாள சாக்கடை. ஆனால் அது எங்கே போகுதுன்னு தெரியுங்களா? உங்களுக்கு மழைநீர் காவால போகுது. மழைநீர் காவால போய் செம்பாக்கம் ஏரிக்கு போகுது, வஸ்திராபுரம் ஏரிக்கு போகுது. ஸோ பாதாள சாக்கடை திட்டம் என்பது ஒரு தேவையான முறையில் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணாமல் இன்றைக்கி பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கு. இந்த கோரிக்கைகள்லாம் வலியுறுத்துதான் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள். எங்களுக்கு என்ன காலைய காலத்தில் இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு வேண்டியதுதான் கிடையாது. ஆனால் எங்கள் பிரச்சனை தீராமல் போனால், தீர்க்கப்படாமல் இருந்தால் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் இது எல்லாருக்கும் தேவையானது தான். மேயருக்கு இது தேவை, கமிஷனருக்கு தேவை, இல்லை எம்எல்ஏக்கு தேவை, எம்பிக்கு தேவை. ஆனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு, அந்த தீர்வை கொண்டு வாருங்கள் என்பதுதான் நாங்கள் கேட்கிறோம். அந்த முறையில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நாம் நடத்துவோம். இன்னும் தீவிரமடைவதுதான். தேர்தல் நெருங்க நாம் இந்த போராட்டத்தை இதை தீவிரப்படுத்துவோம் என்பதை கூறிக்கொண்டு, அதனால் அது இது பண்ணும். அதே மாதிரி இந்த சுரங்கப்பாதையிலேருந்து கோயம்பேடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏறுறதுக்கு ஒரு படிக்கட்டு வசதி ஏற்பாடு கொடுக்கணும். அது அப்படி இப்படி போகணும். இதை ஒரு என்ன சொல்லுவாங்க, சுற்றி வர்ற ஏற்பாடு. நம்ம கோயம்பேட்டு ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி வர்றதுக்கான ஏற்பாடு இது அப்படியே நடுவில் பண்ணாங்கன்னா நேராக போய் மேலே ஏறிடலாம். அதே மாதிரி எஸ்கலேட்டர் பண்ணாங்கன்னா பொதுமக்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுங்க. அந்த முறையில் எங்களுடைய கோரிக்கைகளை செவி கொடுத்து ரயில்வே, நெடுஞ்சாலைத்துறை, ரயில்வே துறை, எல்லா துறையும் எங்கள் கோரிக்கைகளை கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைகள் தான் தீர்வு காண வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் இத்துறை நிற்காது
மேலும் கொண்டு வர முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிலைக்கு தள்ளியது இந்த நிர்வாகங்கள் தான். மத்திய மாநில அரசுகளின் நிர்வாகங்கள், அமைச்சர் பெருமக்கள், நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நண்பர்கள், இவர்கள்தான் நம்மளை இந்த நிலைக்கு தள்ளினார்கள். ஏன் என்று சொன்னால், இந்த ரயில்வே கேட்டுகளுக்கு பிறகு, அதாவது வைஷ்ணவ காலனி, இது நம்ம ராதாநகர் கேட், இந்த பக்கம் கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அதில் பெரும்பாலானவர்கள் உழைக்கும் மக்கள், ஏழை எளிய நடுத்தர வர்க்க மக்கள். இந்த மக்கள் பயன்படுத்தி வந்த அரசு பேருந்து 15 வருடங்களுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டு விட்டது. காரணம் இந்த கேட்டுகளை காட்ட காரணம் காட்டி. அது முதல் இந்த ரயில்வே கேட்டுகளில் அரசு பேருந்து சென்று வரும் வகையிலே சுரங்கப்பாதை வேண்டும் என்று இணைப்பு மையம் சார்பில் 2004ஆம் ஆண்டு முதல் கோரிக்கை வைத்து போராடி வருகிறோம். நாங்கள் கோரிக்கை கொடுக்காத ஆட்களே கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் பெருமக்கள், உயர் அதிகாரிகள், மாண்புமிகு முதலமைச்சர், இவ்வளவு பேருக்கு நாங்கள் கோரிக்கை கொடுத்திருக்கிறோம். ஆனால் எங்கள் கோரிக்கைகள் கவனிக்கப்படவில்லை என்ற காரணத்தினாலே நாங்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டோம். இது காரணம் நடவடிக்கை எடுக்காதவர்களை தவிர நாங்கள் அல்ல. அதை ஒன்று நாங்கள் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த சுரங்கப்பாதையானது 2009ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு ரயில்வே துறை சார்பில் இது 50 விழுக்காடு ரயில்வேயும் 50 விழுக்காடு ஹைவேஸும் இந்த ஷேரிங் இதில் இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு ரயில்வே துறை சார்பிலே அவங்களுடைய போர்ஷன் பணிகள் முடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அதன் பிறகு இந்த சுரங்கப்பாதையை அதாவது லகுரக வாகனங்கள் இருவழி சுரங்கப்பாதை, அதன் பிறகு 2011ஆம் ஆண்டின் பிறகு இந்த சுரங்கப்பாதையானது நடைபாதை சுரங்கப்பாதையாக மாற்றுவதற்கு பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றது. அத்தனை முயற்சிகளையும் தடுத்து நிறுத்தியது இணைப்பு மையம் தான். இணைப்பு மையம் இல்லை என்று சொன்னால் இந்நேரம் இது நடைபாதை சுரங்கப்பாதையாக அமல்படுத்தப்பட்டிருக்கும். அதன் பிறகு அந்த இதில் எல்லா சுரங்கப்பாதையிலும் உள்ளது போல சுரங்கப்பாதையிலிருந்து ரயில் நடைமுறைக்கு போவதற்கு, பொதுமக்கள் போவதற்கு படிக்கட்டுகள் அமைப்பதற்கு அந்த ஸ்கீமிலே வழி இருக்குது, வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அந்த படிக்கட்டில் அமைக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், ரயில்வே துறை உயர் அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறை உயர் அதிகாரிகள் அத்தனை பேரையும் நாங்கள் அப்ரோச் பண்ணோம். ஆனால் ரயில்வே துறை என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைவேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரயில்வே போர்ஷனில் உள்ளதுனால ரயில்வே தான் சார் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் ஜிமே நாங்கள் பலமுறை பார்த்தோம். ரயில்வே துறையை பதில் இல்லை, ஆட்சியை பண்ண பதில் இல்லை. அதன் பிறகு வேறு வழி தெரியாமல் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்துள்ளோம். இந்த வழக்கை போன 17ஆம் தேதி வந்தது. அதற்கு நாம் கொடுத்துள்ள அந்த ரெப்ரசன்டேஷன், அந்த பெட்டிஷன் இல்லையா, ஃபுட் ஸ்டெப் போட்டு அதை 6 வாரத்துக்குள்ளே நீங்கள் கன்சிடர் 6 வாரத்துக்குள்ளே கன்சிடர் பண்ணுங்கள், ஆர்டர் கிடைச்சா 6 வாரத்தில் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இன்னும் அது அபிஷியலாக வெப்சைட்டில் ஏறாதனால அந்த ஆர்டரை நான் என்னால் ஷேர் பண்ண முடியல. அடுத்த வாரம் அநேகமாக ஏறிட்டு நினைக்கிறேன். அதோட ஜிஸ்ட் கண்டிப்பாங்க லாயர் ஒன்று ரயில்வே கேட்டில் கிட்டத்தட்ட 2010 நம்மளோட ரெப்ரசன்டேஷனை பேஸ் பண்ணி 2014ஆம் ஆண்டு அரசு பேருந்து சென்று வரும் வகையில் 60 கோடி ரூபாய்க்கு திட்டம் தீட்டப்பட்டது. அது குறித்து நாங்கள் கேட்டபொழுது ராதாநகர் சுரங்கப்பாதை பணி முடிந்தவுடன் நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு எங்களுக்கு பதில் ரைட்டியில் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஏனோ தெரியல, அதை பண்ணுவதற்கான நிலையே இல்லை. அது பண்ண முடியலன்ற ஒரு சூழ்நிலை வரும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் தீவில் இருப்பது போல சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா பஸ் வசதி கிடையாது, ஷேர் ஆட்டோ கிடையாது. கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட நன்மங்கலம் வரையில் இது ஒரு மெயின் நிற்கிறோம். இந்த மாதிரி ஒரு ரோட்டில் இப்போ சின்ன சின்ன கிராமங்கள் கூட அரசு பேருந்து வசதி பெற்றிருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த 3 லட்சம் மக்களும் அந்த வசதி இல்லாமல் டிவியில் போல வாழ்வது என்பது சரியான அருமையாக இருக்க முடியாது. மாண்புமிகு முதல்வர்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், நாங்கள் அன்றாட டிவியில் பார்க்கிறோம், இன்று காலையில் கூட பார்த்தோம், சின்ன சின்ன கிராமங்களில் கூட நீங்கள் மக்கள் நலத்திட்டங்களை நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. இந்த 3 லட்சம் மக்கள் நகர பகுதியிலே வாழ்கின்ற மக்களின் இந்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். காவல்துறை நண்பர்களுக்கும்
இது ஊடக நிபுணர்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் இந்த கோரிக்கையை முதல்வர் கவனத்திற்கு தயவு செய்து கொண்டு வந்து நம் மக்களுக்கு விடிவாதம் பெறுவதற்கு வழி ஏற்படுத்துங்கள் என்பதுதான் கோரிக்கை. அதே போல அஸ்னாபுரம் பேருந்து நிலையம் 2004ஆம் ஆண்டு அந்த இப்போது தற்போது இயங்குகின்ற இடமானது வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதை முழுவதுமாக தடுத்து நிறுத்தி பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி அந்த மாற்றத்தை தடுத்து நிறுத்தி இன்றைக்கு அந்த பேருந்து நிலையம் இயங்குறதுக்கு சொன்னால் முழுக்கிறேன் இழப்பு மையம் தான் இழப்பு முயற்சி தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இழப்பு மையம் இப்போது ஆரம்ப பஸ் ஸ்டாண்டுக்கு போட்டாங்க. போட்ட பிறகு எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த பேருந்துகளை யூஸ் பண்ணுறாங்க. லேடிஸ் போகிறாங்க, பொதுமக்கள் போகிறாங்க. ஒரு அடிப்படை வசதி, ஒரு டாய்லெட் வசதி கிடையாது. தாய்மார்கள் ஜென்ஸாவது எங்கேயாவது போய் உரமாக போயிடும். லேடிஸ் போய் அங்கே வந்து எங்கே சார் போகும்? அந்த அடிப்படை வசதிகள் செய்கிறது என்று சொல்லி பல முறை கடிதம் தாம்பரம் மாநகராட்சி முன்வச்சு இதுவரையில் அதுக்கான முயற்சி நடப்படவில்லை. அதே போல் அஸ்னாபுரம் பகுதியில் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளக்சுவேஷன் நிறையா இருக்குது. அந்த கோரிக்கை ஏற்று இப்போதுள்ள சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்திலே கோரிக்கை எழுப்பி அங்கே ஒரு துணை நிலை வைப்பதற்கு ஒப்புக்கொள்ளப்பட்டது. அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. நாங்களும் அங்கே சென்றிருந்தோம். ஆனால் இப்போ அது கிடப்பில் போடப்பட்டுள்ளது. அந்த துணைமின் நிலையம் அமைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல் ஆர்பி ரோடு ஹைவேஸில் பல முறை நம்ம கடிதம் கொடுத்தாச்சு. அங்கே சாலைகள் ஆக்கிரமிப்பு, இரு பக்கமும் சாலை ஆக்கிரமிப்பு. அதனால் 2 உயிர்கள், ஒரு +2 படிக்கிற மாணவி பஸ்ஸில் அடிப்படை இறந்து போச்சு, ஒரு முதியவர் வந்து இறந்து போட்டார். பல்வேறு ஆக்சிடென்ட்டுகள். அந்த சாலைகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், கொஞ்சம் அகலப்படுத்த வேண்டும் என்று நம்மளோட நீண்ட நாள் கோரிக்கை இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. அதே போல் எல்லா சாலைகளும் ஆக்கிரமிப்பு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த ராதாநகர் மெயின் ரோடு நீங்கள் இடுப்போடிலாம் போய் சேர முடியாது சார். இந்த சாலை அங்கங்கே மேடு சாலை முழுக்க பிரேக்கர், ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி தான் இருக்குது. இந்த சாலையை முறையாக போடுறது கிடையாது. இஷ்டத்துக்கு சாலையை போட வேண்டியது. அடுத்த ஒரு வாரத்தில் அந்த ஒரு மழை பெஞ்சா சாலை கரைஞ்சி போகும். இது என்ன நிர்வாகம் தெரியும். அதே மாதிரி மழைநீர் கால்வாய் நாங்களும் பல 10 வருஷமாக வந்தாலும் சொல்கிறோம் சார். மழைநீர் கால்வாயை மழை காலத்துக்கு முன்னால வாருங்க, கால்வாய்கள் உள்ள இடத்துல கால்வாய்கள் அமைங்க அப்படின்னு சொல்லி பல 10 வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். கடிதம் கொடுத்துருக்கோம், வலியுறுத்திட்டு இருக்கோம். மழை காலத்துக்கு முன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்து வர மாதிரி வீடியோ போடுறாங்க. அப்படியே ஒன்றா இது வருஷமாக போட இதுவும் கவனிக்கப்படுது. அதே போல் மாடுகள் கொஞ்ச நாளைக்கு கூட அஸ்னாபுரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரியவர் ஒரு மாடு போட்டு சீரியஸான கண்டிஷன் ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டாங்க. அரசு அறிவுறுத்தல் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தல் இருக்குது. நாய்களை மாடுகளை கட்டுப்படுத்துங்கள் என்று சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. மாநில அரசு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு, சீஃப் செக்ரட்டரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. எந்த நடைமுறையும் தாம்பரம் மாநகராட்சியில் கடைபிடிக்கிறது போதுமான நடவடிக்கை இல்லை. எங்களுக்கு வேறு வழி இல்லாத காரணத்தினால தான் இந்த ஒரு நிலையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இது போன்ற நடவடிக்கைகள் தொடரும். இந்த எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றும் ஏன்னு கேட்டிங்கன்னா பல வகையில் எங்களை கசிக்க முடியறாங்க. வருஷம் ஆட்டோமேட்டிக்காக 6% வரி சொத்து வரியில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் புதுசாக வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 7,500 டெபாசிட் கேட்குறாங்க. ஏற்கனவே வாட்டர் கனெக்ஷன் இருக்கிறவங்களுக்கும் 7,500 டெபாசிட் சீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி குப்பைக்கு 2 வகையான வரி, சொத்து வரி மூலமும் மத்திய அரசு மூலமும் 2 வரியான வரி. இந்த மாதிரி பல வரிகளை வசூலித்து கொண்டிருக்கிற இந்த நிர்வாகங்கள் இந்த வரி கட்டுற மக்களை வஞ்சிப்பது நியாயமாகாது, தர்மமாகாது. ஆகவே ஒன்றை மட்டும் நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். இந்த முதலமைச்சரும் சரி, இந்த அரசும் சரி, எத்தனை நல்ல திட்டங்கள் மக்களுக்கு அளித்தாலும் கூட அதை செயல்படுத்த வேண்டிய அதிகாரிகள் முறையாக செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் எவ்வளவு நல்ல திட்டங்கள் வந்தாலும் இந்த அரசுக்கு மக்கள் இடத்தில் கெட்ட பேர் தான் உருவாக்கும். அந்த கெட்ட பேரை உருவாக்குவர் அதிகாரிகள் தான், நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் தான் என்பதை வலியுறுத்தி இந்த இதில் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்று சொன்னால், இந்த பிரச்சனைகள் பல முறை தங்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறோம். ரிஜிஸ்டர் போஸ்டில் கடிதம் அனுப்பியிருக்கிறோம், செல்லில் சிஎம் செல்லில் கொடுத்துருக்கிறோம், கையெழுத்து இயக்கம் நடத்தி கடிதம் அனுப்பியிருக்கிறோம். எதுக்குமே எங்களுக்கு எந்தவித பதிலும் இல்லை, நடவடிக்கையும் இல்லை. இது சரியான போக்காக அமையாது. நீங்கள் எவ்வளவு நல்ல திட்டங்கள் செய்தாலும் கூட இந்த மாதிரி மக்கள் நகர பகுதியிலே வாழ்கின்ற மக்கள் இந்த மாதிரி ஒரு தீவிர இருப்பது போல வாழ்வது என்பது சரியான நடவடிக்கையாக இருக்க முடியாது. ஆகவே எங்களுடைய அன்பான வேண்டுகோள், இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு கூடியவரை நாங்கள் இதன் வாயிலாக ஒரு அப்பீல் என்ன சொன்னோம்னா, சிஎம்ஐ நாங்கள் சந்தித்து தயாரிக்கிறோம்.
பல முறை நாங்கள் கடிதம் கொடுத்து மெயில் அனுப்பியோ எங்களுக்கு எந்தவித சர்டிஃபிகேட்டுக்கான வாய்ப்பும் வழங்கப்படவில்லை. ஆகையினால இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்கள். நாங்கள் வந்து நேராக உங்களுக்கு சபையை சமர்ப்பிக்கிறோம். நியாயமான கோரிக்கைகள் தான் கூறிக்கொண்டு நன்றி. வாழ்க வாழ்க வாழ்கவே, இணைப்பு மையம் வாழ்கவே, இணைப்பு மையம் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, நல சங்கங்கள் வாழ்கவே, நல சங்கங்கள் வாழ்கவே, இணைப்பு மையம் ஒற்றுமை, இணைப்பு மையம் ஒற்றுமை, ஓங்குக 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 நல சங்கங்களின் ஒற்றுமை, நல சங்கங்களின் ஒற்றுமை, ஓங்குக 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 மத்திய அரசு ரயில்வே துறையே, மத்திய அரசு ரயில்வே துறையே ராதா நகர் சுரங்கப்பாதை, திட்டத்தில் உள்ளபடி சுரங்கப்பாதையில் நடைமுறைக்கு பொதுமக்கள் செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைப்பதற்கு இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.